அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் நாம அடிக்கடி கேட்கிற வாசகங்கள், நான் மனசு உடைஞ்சிட்டேன், எனக்கு மனசே தாங்கல, எனக்கு மனசு வலிக்குது, மனசுல நிம்மதியே இல்லை இப்படிங்கிறது. ஆமா, அப்படி இந்த மனசுக்கு என்னதான் ஆகுது? ஏன் நம்ம மனசு ஒரு நிலையில இல்லாம, ஒரு வலிமை இல்லாம இருக்கு? அப்படி வலிமை இல்லாத அந்த மனசை எப்படி திடப்படுத்துவது? அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். முதல்ல, மன வலிமைனா என்ன? புத்தர் தம்ம பதத்துல அதுக்கான விளக்கத்தை கொடுக்கிறார். சரி, தம்ம பதம்னா என்ன? புத்தர் போதனைகளின் கவிதை வடிவ தொகுப்பை தான் தம்ம பதம் அப்படிங்கிறாங்க. தமிழ்ல தம்ம பதம் அப்படின்னா தர்மத்தின் பாதை அல்லது உண்மையின் வழி அப்படின்னு அர்த்தமா. அந்த தம்ம பதத்துல சீர் 82ல புத்தர் மன வலிமைக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுக்கிறார். புயல் அடித்தாலும் அசையாமல் நிற்கும் பாறையைப் போல ஞானிகளின் மனம் புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் ஒரு நிலையில்தான் இருக்கும். அப்போ மன வலிமையோட இருக்கணும்னா நாம எல்லாம் ஞானியா ஆகணுமா அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. ஒரு விஷயத்த நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். துறவரம் போனவங்க, சன்னியாசியா போனவங்க மட்டும்தான் ஞானம் பெற முடியும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஞானம் அப்படிங்கிறது ஒரு மனநிலை, ஒரு தெளிவான புரிதல். அந்த நிலையை எல்லாராலையும் அடைய முடியும். அதற்கான ஆர்வமும் முயற்சியும் பொறுமையும் தான் நமக்கு வேணும். இப்போ அந்த மன வலிமையை வளர்த்து கொள்ள அந்த 3 வழிகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். வழி 1, விழுவதும் பின்பு எழுவதும் தான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம் வாழ்க்கை ஒரு நதி போன்றது. பல நேரங்கள்ல அது அமைதியா, அழகா, சலனம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கும். சில நேரங்கள்ல காற்றாட்டு வெள்ளம் மாதிரி மாறி எல்லாத்தையும் புரட்டி போட்டுடும். இப்படி மனிதர்கள் வாழ்க்கையில சந்திக்கிற ஏற்ற இறக்கங்களை புத்தர் வாழ்வின் 8 நிலைகள் அப்படின்னு வகைப்படுத்துறார். அது என்னன்னா, பாராட்டு, பழி, ஆதாயம், இழப்பு, புகழ், அவமானம், மகிழ்ச்சி, வலி. இப்படி இந்த 8 நிலைகளை சந்திக்காத மனித வாழ்க்கையே இல்லை. உதாரணமா, உங்களுக்கு ஒரு பாராட்டு வருதுன்னா அந்த பாராட்டுக்குள்ளதான் பழியும் இருக்கு. அதுவும் சேர்ந்ததான் வருது அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அந்த புரிதல் இருந்தா பாராட்டை ஏத்துக்கிற உங்க மனசு பழியையும் ஏத்துக்கும். மற்ற நிலைகளும் இப்படித்தான். ஒண்ணு வந்தா மற்றதும் கூடவே தான் வரும். இந்த உண்மையை ஏத்துக்கோங்க. அப்படி ஏத்துக்கிட்டீங்கன்னா மற்றவங்க உங்களை விமர்சிக்கும் போதோ, உங்களை குற்றச்சாட்டும் போதோ, இல்ல உங்களுக்கு கஷ்ட காலங்கள் வரும்போதோ உங்க மூளை ஒரு பதட்டமான எண்ணங்களையோ உணர்ச்சியையோ உருவாக்காது. அப்போ அங்க ஒரு சமநிலை இருக்கும். உங்களால அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவா சிந்திக்க முடியும். மேலும் நீங்க நினைவுல வச்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்படுற அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. கசப்பான அனுபவங்களையும் வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இந்த உண்மைகளை விழிப்புணர்வோட உங்க நினைவுக்கு கொண்டு வாங்க. இதை தொடர்ந்து பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்க மனம் ஒரு தெளிவான நிலைக்கு வரும், ஒரு வலிமையான நிலையை அடையும். வழி 2, மனதிடத்தையும் மீண்டு எழுதலையும் வளர்த்து கொள்ளுங்கள். நம்ம வாழ்க்கையில நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிறது என்ன, நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாதது என்ன அப்படிங்கிறத நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். உதாரணமா, உங்களை யாரோ ஒருத்தர் தகாத வார்த்தைகளை சொல்லி திட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த நபர் உபயோகிக்கிற வார்த்தைகளை நீங்க கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. ஆனா அந்த சூழ்நிலையை எப்படி கையாளணும், எப்படி எதிர்வினை ஆற்றணும் அப்படிங்கிறது உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. அந்த முடிவை நீங்க தான் எடுக்கணும். சரி, அந்த முடிவை எப்படி எடுக்கிறது? இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இந்த 3 கேள்விகளை நீங்களே உங்களுக்குள்ள கேளுங்க. இப்போ நான் கோவப்படணுமா? இந்த ஆள் பேசுற பேச்சுக்கு நான் மதிப்பு கொடுக்கணுமா? இந்த ஆள் உருவாக்கி இருக்கிற ஒரு மோசமான சூழல்ல நானும் பங்கெடுத்து என் தரத்தை குறைச்சிக்கணுமா? இந்த கேள்விகளை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு பதில் தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஒவ்வாத எதிர்மறைய மனசுக்குள்ள நிரப்புற அந்த சூழல்ல நீங்க கண்டிப்பா பங்கெடுத்துக்க தயாரா இருக்க மாட்டீங்க. இப்படி இந்த கேள்விகளை நீங்க ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் கேட்டு பாருங்க. உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு வலுவான மனநிலையை கொண்டிருப்பது அப்படிங்கிறது நீங்க எதிர்மறையான சூழ்நிலையில காயப்பட்ட மாதிரியோ இல்ல சோர்ந்து போன மாதிரியோ உணர மாட்டீங்க அப்படிங்கிறது இல்லை. ஆனா ஒரு வலுவான மனநிலை அப்படிங்கிறது நீங்கள் கஷ்டமான சூழ்நிலைகளை சந்திக்கும் போது அதிலிருந்து மீண்டு விரைவில் எழுந்து நிக்கிறது தான்.
மன உறுதியோட நீங்க விரைவில் இயல்பான மனநிலைக்கு திரும்புறது தான் வலிமையான ஒரு மனநிலை. அடுத்து, கஷ்டமான சூழ்நிலைகள்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு அந்த சூழ்நிலைகள்ல ஏற்படுற பிரச்சனைய கையாளும் திறனை வளர்த்துக்கணும். சரி, அதை எப்படி வளர்க்கறது? இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. முதல்ல எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு வருத்தப்படுறத நிறுத்துங்க. பல நேரங்கள்ல நாம அந்த வருத்தத்திலேயே மூழ்கி போயிடுறோம். அதுக்கு பதிலா இன்னையிலிருந்து பிரச்சனை வந்தா முதல்ல இது தற்காலிகமானது அப்படிங்கிறத உங்க மூளைக்கு சொல்லுங்க. பிரச்சனைகளை பிரச்சனையா மட்டும் பாருங்க, நீங்களே பிரச்சனையா மாறாதீங்க. அப்புறம் அந்த பிரச்சனைக்கான மூல காரணத்தை கண்டுபிடிங்க. இந்த 3 கேள்விகளை கேளுங்க. இந்த பிரச்சனை ஏன் வந்தது? இதற்கான உண்மையான காரணம் என்ன? நான் என்ன தப்பு செஞ்சேன்? இந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிகள் ரொம்ப எளிமையா கிடைச்சிடும். இப்படி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான திறனை வளர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களால கஷ்ட காலங்கள்ல இருந்து மீண்டு வந்துட முடியும். அந்த நம்பிக்கை உங்க மன உறுதியை மேலும் அதிகரிக்கும். வழி 3, உங்களை நேசியுங்கள், உங்கள் மீது கருணை கொள்ளுங்கள். கடைசியா மிக முக்கியமானது, உங்களை நேசியுங்கள். நீங்க உண்மையிலேயே உங்களை நேசிக்கிறீங்கன்னா மற்றவங்க உங்ககிட்ட காட்டுற கோபம், வன்மம், வெறுப்பு, அவமானம் எதையுமே நீங்க உங்களுக்குள்ள எடுத்துக்க மாட்டீங்க. எப்பவுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கறந்த பால்ல விஷத்தை ஒரு துளி ஆனாலும் விடுறதுக்கு நீங்க அனுமதிப்பீங்களா? மாட்டீங்க இல்ல? அது மாதிரி தான் உங்க மனசும் எண்ணங்களும். அதை நீங்க தான் நேசிக்கணும், பேணி காக்கணும். அதுல மத்தவங்க சொல்ற செய்யற விஷம் மாதிரியான எதிர்மறை விஷயங்களை கலக்க விடலாமா? கூடவே கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்க உங்களுக்கு சொல்ல வேண்டியது, நான் இந்த எதிர்மறைய என்னுடன் எடுத்து செல்ல போவதில்லை. நான் அமைதியாக இருக்க விரும்புகிறேன். நான் என்னை நேசிக்கிறேன். எனவே உங்கள் எதிர்மறையை ஏற்க நான் தயாராக இல்லை அப்படிங்கிறதா. இதை பயிற்சி செய்ய நீங்க ஒரு எளிய வழக்கத்தை பின்பற்றலாம். காலையில எழுந்ததும் உங்க படுக்கையில உட்கார்ந்து, இன்று என்ன நடந்தாலும் நான் என்னை நேசிக்கப் போகிறேன். நான் இந்த உலகத்திலிருந்து எந்த எதிர்மறையையும் எடுத்துக்கொள்ள மாட்டேன். நான் என் மனதை சுத்தம் செய்து நேர்மறையுடன் இந்த உலகை அணுகுவேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுங்க. அதே மாதிரி உங்க மனசு ஒன்றும் எல்லா கெட்ட விஷயங்களையும் குப்பைகளையும் போட்டு வைக்கிற ஒரு குப்பை தொட்டி இல்லை. அதனால அது மேல உங்களுக்கு ஒரு இரக்கம் இருக்கட்டும், ஒரு கருணை இருக்கட்டும். குப்பைகளை சேர விடாதீங்க, சுத்தமா வச்சுக்கோங்க. அது உங்களோடது, அதை நேசியுங்க. அதே மாதிரி ஒரு சிலர் மன வலிமைன்னா ரொம்ப கடினமா, முரட்டுத்தனமா, கோபமா ஒரு சூழ்நிலையை அணுகிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறு. கோபமும் எதிர்மறையும் பலவீனத்தின் அறிகுறிகள், வலிமை அல்ல. ஒரு வலுவான மனநிலை என்பது வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளால் பெருசா தாக்கம் அடையாம அப்படியே கொஞ்சம் பாதிக்கப்பட்டாலும் அதிலிருந்து வெகு விரைவில் மீண்டு வர்றதா. ஆகவே நண்பர்களே, இந்த எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்க. ஒரு நிலையான மனநிலையை உருவாக்குங்க. எதிலிருந்தும் மீண்டு வரும் ஒரு மன திடத்தை உருவாக்குங்க. மற்றவர்களை விட உங்களை நீங்களே நேசிக்கவும். இப்படி செய்யும்போது உங்க வாழ்க்கையில ஏற்படுற ஏற்றத்தாழ்வுகளால அசைக்க முடியாத ஒரு மனநிலையை நீங்களே உருவாக்குவீங்க. நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வலிமையான மனநிலையை உருவாக்க எனது வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே.